எங்கள் வீட்டு தோட்டத்தில் பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி என்னென்ன பூச்செடி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. ஜாதி பூ தான் பார்க்க போகிறோம். ஒன்று பூத்துருக்கு பார்த்தீங்களா? அழகாக இருக்குல்ல. அடுத்து முல்லைப்பூச்செடி. இதில் இன்னும் பூ பூக்கலை, மொக்கு வைக்கல. அடுத்து பன்னீர் ரோஸ் ஒரு குட்டி முக்கு பார்க்கலாமா? இதோ குட்டி முக்கு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஊட்டி ரோஸை பார்க்கலாமா? வாங்க. இன்னும் ரோஸ் பூக்கலை, செடி களைகள் தான் வளர்ந்துருக்கு. இன்னும் முக்கு வைக்கல, அடுத்த வாரம் வச்சிரும் கன்ஃபார்ம். அடுத்து பார்த்திங்கன்னா குண்டு மல்லி செடி பார்க்கலாமா? வாங்க. குண்டு மல்லி செடி ஒன்று பூத்துருக்கு பாருங்கள். என்னோடய முக்கு இருக்குது, ஆனால் அது இன்னும் பூ விரியலை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிளகாய் செடி. பார்த்தீங்களா? மிளகாய் செடி. இன்னொன்று பார்த்திங்கன்னா கடுகு செடி. பூ பூத்துருக்கு பாருங்கள், எல்லோ கலரில். இது எல்லாமே கடுகு செடி தான். இன்னொன்று வெங்காய செடி பார்க்கலாமா? அதில் பூ பூத்துருந்தது தான், பூ பூத்துருக்கு பாருங்கள். இன்னொன்று மொட்டு இருக்கான்னு அது இன்னும் விரியலை, இந்த மொட்டு. இன்னொன்று இது ஆரஞ்சு கலரில் பூ பூக்கும். இது இன்னும் பூ பூக்கலை, இப்போ தான் வச்சோம். வித்தியாசமான பூ. இது தக்காளி செடி. தக்காளி செடி இப்போ தான் வளர்ந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கருவேப்பிலை கன்று தான் பார்க்க போகிறோம். இதுதான் அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு ஜாதி பூ பார்க்கலாம். இதுவும் இப்போ தான் வளர்ந்தது. பார்த்திங்களா? அவ்வளோதான் காய்ஸ். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க பூச்செடிகள்.